ப்ரொடக்ஷன் இங்கே தான் அதிகமாக வேணும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். லைவ் பார்த்த எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் முதல்ல ஒரு 10 செகண்ட் வீடியோ போட்டல, அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா, பார்வதி ஆன் ஃபயரு, அதெல்லாம் யாருன்னு தெரியல. பார்வதி பிஆரா என்ன எதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருக்க எவனுக்குமே சப்போர்ட் பண்ணவே கூடாது. சில பேர் கேங் பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் வந்துட்டு கேமை வேற மாதிரி விளையாட்டுருக்காங்க. எவனையுமே பிடிக்கல. ஆனால் பார்வதியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பிடிக்கல. காரணம் என்னன்னா, நான் முன்னாடி போட்ட அந்த 10 செகண்ட் வீடியோ தான். அந்த இடத்துல விக்ரம் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த பார்வதியோட பொம்மை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வந்துட்டு பார்வதி அதை தடுக்கிறதுக்கு வரும்போது தள்ளி விட்டுறாரு. ஓகே, இது ஒரு சின்ன டிஃபென்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் அவர் தள்ளி விட்டுருக்காரு. அவர் மேலேயுமே தப்பு இருக்குது. அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளி விட தேவையில்ல. அந்த ஆள் அப்படி இருக்கிறது ஓகே. தள்ளி விட்டோன்னா பார்வதி வந்துட்டு கீழே இல்லை, கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு திரும்பி போயிட்டு அவர் அடித்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, அவர் அடித்தாங்க. அவர் வந்துட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை எப்படி அடிப்பாங்களோ அந்த மாதிரி அடிக்கிறாங்க. அது ஒரு கேம் கிடையாது, கேமை தாண்டி அடித்தாங்க. அவர் பண்ண தள்ளி விட்டது தப்பு, பட் இருந்தாலும் அது கேம் படி. ஆனால் இவங்க கேமை தாண்டி போய் அடிச்சுட்டு ஈவிலாக ப்ளே பண்ணிவிட்டு ஆம்பளை திமிரு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எஃப்ஜே என்ன பண்ணான்னு தெரியாது. ஆம்பளை திமிரு எஃப்ஜேவை அதிகமாக சொல்ல, அவருமே வந்துட்டு பொம்பளை திமிருன்னு மேபி சொல்லியிருப்பாரோ என்னவோ தெரியல. இவங்க வந்துட்டு அந்த டீமை ஈவிலிஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மட்டுமே டார்கெட் பண்ணிருக்காங்க. நீ எஃப்ஜேவை மட்டும் டார்கெட் பண்ணலையா? இந்த கேமுக்கு முன்னாடி போறப்ப திவாகர் சொல்லிட்டே போறாரு, ஏன் டார்கெட்டு சபரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திவாகர் டார்கெட் பண்ணலையா? நீ வந்துட்டு எஃப்ஜேவை டார்கெட் பண்ணலையா? யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எஃப்ஜே விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ டார்கெட் பண்ணலையா? நீ பர்சனல் பேக்கேஜஸ் வச்சிருக்கிற. நீ வந்துட்டு திவாகரும் பர்சனல் பேக்கேஜஸ் வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரை டார்கெட் பண்ணி அவங்கள போக விடாமல் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் கேமு. அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் லூசு மாதிரி, இல்லை அந்த சைடு 11 பேர், இந்த பக்கம் 7 பேர் தான், இது அன்ஃபேர் சொல்லிட்டு இருக்காங்க. லூசு பசங்களா? அதாவது லக்ஸரி பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்க ஃபோட்டோவே, அதாவது பார்வதி ஃபோட்டோ எடுத்துன்னு போய் வைக்கலாம். வியானா ஃபோட்டோ எதுவும் போய் வைக்கலாம். ஆனால் பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. புரியுதா? இந்த கேம் எவ்வளோ சிம்பிளாக ஆடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லக்ஸரி பிக் பாஸில் இருக்காங்களா 7 பேர், அந்த 7 பேரும் அவங்கவுங்க ஃபோட்டோ எடுத்துன்னு போய் வச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்கலாக பிக் பாஸ் வீட்டிலேருந்து ஒருத்தராக எலிமினேட் ஆகிட்டே இருப்பாங்க. இதுங்களுக்கு அந்த மேனஸ் பார்த்தீங்களா, அந்த மெச்சூரிட்டியே இல்லாமல் ஏதோ ஒரு பிளான் போட்டு என்னென்னவோ ஆடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ நாமினேஷன்லேருந்து நம்ம ஒருத்தர் சேவ் பண்ணணுன்றதுக்காக அவங்கள 2 பேர் நாமினேஷன் கொண்டு வரணுன்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கேம் தான். இந்த கேமில் வியானா மேலெலாம் கிட்டத்தட்ட 10 பேர் ஏறி உட்காந்தாங்க, பறந்தாங்க. வியானா அவங்க டிஷர்ட்குள்ளெல்லாம் அந்த இது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுவும் கேம். அவங்க வார்த்தை பேசவே இல்லை. அவ்வளோ ஏன் இன்னும் நிறைய பேர் மேலே, அந்த பொண்ணு இருக்கே சுபிக்ஷா, அவங்க மேலெலாம் வந்து நிறைய பேர் ஏறி விருண்டாங்க. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லலை, ஒன்றுமே பண்ணலங்க. ஜஸ்ட் ஒன்றுமே பண்ணல. அந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் லைட்டாக தள்ளி விட்டார் விக்ரம். அதை முடிச்சுக்கிட்டு அடிச்சுட்டாங்க, மிதிச்சிட்டாங்க, எட்டி வயிற்றுலேயே உதச்சிட்டாங்க. பார்வதி பண்ண இன்னொரு கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது நம்ம இவங்க இருக்காங்கல்ல கெமி, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சிலாம் தூக்கிட்டாங்க தெரியுமா? ட்ரெஸ்ஸை பிடிச்சி இவ்வளோ கேவலமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பார்வதியை எப்படி சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரில. அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறமா யாரும் யாரை பற்றியும் ஒன்றும் பெருசாக கம்ப்ளைண்ட்டே பண்ணல. ஆனால் இதுதான் வந்துட்டு ஈவிலா விளையாடிட்டு இருக்காங்க, டார்கெட் கேம் விளையாட்டுருக்காங்க, அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கு. ரோட் சைட் பஜாரியை விட ரொம்ப ரொம்ப கேவலமாக வந்துட்டு கத்திக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கு. இந்த தூள் படத்தில் வர சொர்ணாக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 100 சொர்ணாக்காவுக்கு சமம். இன்னும் சிம்பிளாக சொன்னால் ஃபஸ்ட்டு சீசனில் வந்த காயத்ரி அவங்கெல்லாம் வந்துட்டு பார்வதி கிட்ட பிச்சை எடுக்கணும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு உச்சக்கட்ட கேவலமான வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்வதி ஃபேன்ஸ் தயவு செஞ்சு மன்னித்துருங்க, உண்மையாக சொல்லி தான் ஆகணும். பார்வதி ரொம்ப கிளியர்லாம் சொல்ல முடியாது. கேம் ஸ்பிரிட்டாக பார்க்க தெரியாத ஒரு ஆள். மற்ற எல்லாருக்கும் அடிபட்டுச்சு, எல்லாமே நடந்துச்சு, பட் அவங்க யாருமே எதுவுமே சொல்ல. ஆனால் இது வந்துட்டு ஒருத்தர் கேமை தாண்டி அடிக்க போயிட்டு இன்னொரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு அதை கேட்க வந்தவனை வந்துட்டு ஆம்பளை திமிருன்னு கத்தி விட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு லேடியை வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சரி, ஓகே, சப்போர்ட் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். பட் ஆனால் இதெல்லாம் தான் அந்த கேமில் நடந்துச்சு. என்கிட்ட ஃபோட்டோஸ் எவிடன்ஸும் இருக்குது, வீடியோ எவிடன்ஸும் இருக்குது. 10 செகண்ட் வீடியோலையும் போட்டிருக்கேன், ஃபோட்டோஸ்லையும் பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும். இதுக்கு மேலே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.